ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எம்மோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுடன் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்துங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலின் தேவன், அவர் கண்டிப்பின் தேவன். அவர் நமக்கு பல நன்மைகளை செய்கிறார், நம்மை போஷிக்கிறார். ஒன்றுமே இல்லாத நாட்களிலும் நம்மை அதிசயமாய் வழி நடத்துகிறார். இஸ்ராயேல் மக்களை யோசுவா வழிநடத்தின போது மக்களை அவருக்கு கீழ்ப்படிந்து வழி நடத்துகிறார்கள். அப்போது யோசுவா, அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எதின் மீதும் யார் மீதாவது நம்பிக்கை இருக்குமானால் அவற்றை விட்டு விலகிவிட்டு அவருக்கு மட்டுமே சேவை செய்வோம். நாம் இயேசுவை மட்டுமே சார்ந்து வாழ்வதால் நம் வாழ்வை முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் எல்ஷடாய் ஜீவனுள்ளவர். இன்று இந்த எச்சரிப்பு சத்தம் நமக்கு கடந்து வருகிறது. நமக்குள்ள பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் விக்கிரக ஆராதனையும் விட்டு பரிசுத்த தேவ வார்த்தையின்படி வாழ்வோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கூட எங்களோட பேசிக்கொண்டிருக்கிறதே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அப்பா, நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல அப்பா, எங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தாவே, எங்களுடைய ஊழிய குடும்பங்கள் முழுவதும் எல்லாரும் நாங்கள் உண்மையே சேவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமாண்டவரே, ஒருவருக்கே ஊழியம் நாம் ஒருவருக்கே ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு எத்தனை பாக்கியம் சுவாமி. அது நாங்கள் அதற்காகவே படைக்கப்பட்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் எளிய ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களில் மீட்பரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.